வெல்கம் டு நந்தமௌலி vlog சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா ரிலேட்டட் டு தி ட்ரெண்ட் இர்ஃபான் சிக்கன் செய்ய போறோம். இர்ஃபான் இல்ல இஃபா சிக்கன் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இது 2 months முன்னாடி ரொம்ப வைரலா இருந்தது. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஆனா நாங்க இன்னைக்கு அது இப்போதான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு போய் சூப்பரா செஞ்சு பார்க்கலாம். இப்போ நாங்க போன்லெஸ் சிக்கனை நல்லா குத்தி வச்சிடலாம். அப்பதான் அதோட இதெல்லாமே உள்ள இறங்கும். இது வேணா லைட்டா கீறிக்கலாங்க. கத்தியில அந்த மரக்கத்தி இருக்குல்ல அது கீழே வச்சு கட் பண்ண பிளேட்ல செட் ஆகாது. ட்ரை பண்ணு. கை அடி வேணாம், கை வைக்க கூடாது. ஒண்ணும் ஆகாது. கத்தி சரியில்லை நந்து தயவு செஞ்சு கத்தி கீழே வை. நார்மல் ஃப்ளாட் பிளேட்டடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கீரல் போட்டிருக்காங்க. இப்போ இஃபா சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், இது கரம் மசாலா, இது லெமன், அப்புறம் தயிர் கொஞ்சம் எல்லாமே வச்சிருக்கேன். இப்படியே போட்டுட்டேனே, கலக்கி தண்ணி ஊற்றாம. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இரு இது மட்டும் லெமன் ஜூஸ் நம்ம ஊற்றிக்கலாம். இது ஜூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா புளிகிறாங்க அவ்வளோதான். ஜூஸ்னால் சர்க்கரையெல்லாம் போடுறாங்க. இந்த அண்ணையும் புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு கம்மி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இல்லை போட்டேன், என்னோட இன்க்ரீடியன்ட்டே சொதப்பாத. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன், அப்புறம் அப்படியே எடுத்துட்டேங்க. கொட்டையோடு எல்லாம் போட்டு வச்சுருக்க. இந்த நீ பொறுக்குவா கொட்டையெல்லாம். கொஞ்சமாக நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றிட்டேனே. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மேரினேட் ஆயிடுச்சு. என்ன தயிர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. லைட்டாக நான் இப்படின்னு ஊற்றுனேன்னா அது அப்படியே ஃபுல்லாக கவுந்துருச்சு. ஸோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணதுக்கப்புறம் சிக்கனில் நான் தடவிருக்கணும். நான் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி கலக்கி அதுக்கப்புறம் சிக்கன் மேலே ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. பட்டர் போட்டுக்கலாம். அம்மா என்ன புகை வருது. இன்னைக்கு என்ன ஒரே காமெடியாக இருக்கு. இது என்ன ஆகாது போல இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே மேரினேட் ஆகிடும். 1 hour இருக்கும். அந்த எசன்ஸோடையும் போடுறோம் ஃபுல்லாக. இது போட்டால் வெடிச்சிடாது. இல்லை வெடிக்காது. மேலே அப்படியே தொடவு. ஓகேவா? கொஞ்சம் அடுப்பை நம்ம பாருங்க, இந்த அளவுக்கு வச்சா போதும். மேடம் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. நானாக சாப்பிட்றேன். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃப் நல்லா கஷ்டப்படுறேன் எனக்காக. ஸோ அவளுக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour மேலே ஆயிடுச்சு. சரி வாங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இருக்கு நல்லா மேரினேட் பண்ணது வெந்துச்சு. இப்போ வாங்க அதுக்குள்ளே போடுறதுக்கு நம்ம சீஸோட சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 முட்டை, ஒயிட் எக்கு, அது கொஞ்சம் இருக்குது மேடம், அது 2 பல், அப்புறம் சீஸ் க்யூப்ஸு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதை போய் இப்போ நம்ம டூர்னு அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா
இந்த அளவுக்கு நம்ம க்ரீமியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து சீஸ் அரைச்சி வச்சிட்டோம்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். இது வந்து ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி இருக்கட்டும். அந்த ஹீட்லேயே வந்து உள்ள சாஸ் இறங்கிடும். ஸோ நாங்களும் இப்போ முடியும் எங்களுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இஃபா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது பக்கத்துலேயே வந்து இவர் புரோட்டா வச்சுருக்காரு. புரோட்டா கூட தான் நான் சாப்பிடுவேன்ட்டு. சரி, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோஸ்ட் ட்ரெண்டிங் டிஷ் சாப்பிடுவோம். அதெல்லாம் அப்போது 2-3 மாதத்துக்கு முன்னாடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா? ஹோட்டலில் மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலில் முன்னாடி இஃபா சிக்கன் சாப்பிட்ருக்கியா? சிக்கன் ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.